ஐரோப்பிய கண்டம் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே கடுமையான வெப்ப அலை வீசி வருகின்றது. இதன் காரணமாக இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஐரோப்பிய கண்டம் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. கடந்த ஜூன் 21 முதல் வீசி வரும் இந்த அதீத வெப்பத்தின் காரணமாக ஐரோப்பா முழுவதும் இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் பிரான்சில் மட்டும் வெப்பம் உச்சத்தில் இருந்த 3 நாட்களில் 1000 மரணங்கள் பதிவாகியுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் ஹெப்ரேஸ் விடுத்துள்ள அறிக்கையில், உலகளாவிய சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் ஐரோப்பா வெப்பமடைந்து வருகின்றது. தற்போது அங்கு 15 கோடி மக்கள் கடுமையான வெப்ப சூழலில் தவித்து வருகின்றனர். பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மின்சார கட்டமைப்பு முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று கவலை தெரிவித்துள்ளார். மேலும் ஜெர்மனியில் வரலாற்றிலேயே மிக அதிகபட்சமாக பகல் நேரத்தில் 41.5 டிகிரி செல்சியஸும் இரவில் 29.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பெர்லின் நகரில் வெப்ப நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கடந்த சனிக்கிழமை அன்று மட்டும் கூடுதலாக 500 நோயாளர் காவு வண்டி அவசர அழைப்புகள் வந்துள்ளன. இதனால் பொதுமக்களை குளிர்விக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடிக்கும் வாகனங்களை வீதிகளில் பயன்படுத்தியுள்ளனர். இந்த அதீத வெப்பத்தின் விளைவாக ஜெர்மனி மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் காடுகளில் பயங்கர காட்டுத்தீ பரவி வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் ஹோரிஸ் ஹெய்ட் மற்றும் ட்ரைசென் காட்டு பகுதிகளில் 2ஆம் உலக போர்க்காலத்தைச் சேர்ந்த வெடிக்காத வெடிமருந்துகள் ஆங்காங்கே வெடிப்பதால் தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் பெரும் ஆபத்தை சந்தித்து வருகின்றனர். வெப்பத்தின் தாக்கத்தால் நெடுஞ்சாலைகளின் கான்கிரீட் பரப்புகள் உருகி விரிசல் அடைந்துள்ளன. ஹாம்பர்கில் இருந்து பிராக் சென்ற ரயிலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஏசி வேலை செய்யாததால் 600க்கும் மேற்பட்ட பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். ஹங்கேரியின் ஃபாக்ஸ் அணுமின் நிலையம் மற்றும் இத்தாலியின் போ நதி ஆகியவற்றிலும் நீர்மட்டம் மற்றும் வெப்பநிலை மாறுபாட்டால் விவசாயமும் மின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெப்ப அலையினால் ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்புகள் மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கலாம் என பிரான்ஸ் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. பூமியின் மேல் பாதியையும் கீழே இருக்கும் பாதியையும் சரியாக பிரித்து ஒரு கோடு போட்டால் அது நிலநடுக்க கோடு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோட்டை ஒட்டி இருக்கும் பகுதியில் வெயில் மண்டையை பொளக்கும். தமிழ்நாடு இந்த கோட்டை ஒட்டித்தான் இருக்கின்றது. அதனால் தான் நமக்கும் மண்டை காய்கின்றது. ஆனால் கோட்டிலிருந்து மேலே போக போக குளிர் நடுக்கம். இப்படி உச்சியில் இருக்கும் நாடுதான் பிரான்ஸ். இந்த நாட்டில் குளிர்காலம் வந்தால் ஆறு ஏரி என அனைத்தும் ஐஸ் கட்டியாக உறைந்துவிடும். இப்பேற்பட்ட குளிர் பிரதேசத்தில் தான் தற்போது வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கின்றது. வழக்கமாக கோடை காலங்களில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கோடையில் வெயிலின் தாக்கம் ரொம்பவும் தீவிரமாக இருந்ததால் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் வழக்கத்தை விட 1000 கூடுதல் மரணங்கள் பிரான்சில் பதிவாகியுள்ளன. இது ஆரம்பகட்ட தகவல் மட்டும்தான். உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 85% பேர் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆவர். குறிப்பாக பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் தனியாக வசித்து வந்த முதியவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. இதனால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு மிக தீவிரமாக இருந்தது. வெப்பத்தை தணிக்க தடை செய்யப்பட்ட நீர்நிலைகளில் குளித்தபோது ஜூன் 18 முதல் இதுவரை சுமார் 74 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் 15 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடும் வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் மருத்துவமனைகள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. பாரிஸ் போன்ற நாடுகளில் பிணவறைகள் நிரம்பி வழிவதாகவும் உடல்களை வைக்க கூடுதல் இடங்களை தேடி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலநிலை மாற்றமே இத்தகைய தீவிர வெப்ப அலைகளுக்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். தற்போது வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைய தொடங்கியிருந்தாலும் அதன் பாதிப்புகள் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். செக் குடியரசின் பிராக் நகருக்கு வடக்கே உள்ள
டொக்சானி பகுதியில் 41.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி 2 நாட்களில் இரண்டாவது முறையாக புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போலாந்தின் ஸ்லூபிஸ் நகரில் வெப்பநிலை 40.5 டிகிரி செல்சியஸாக உயர்ந்ததை அடுத்து போலாந்து தனது வரலாற்றிலேயே மிக அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது. தீவிர வெப்பம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகளை தடுக்க ஐரோப்பிய அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். வெப்பத்தின் தாக்கம் தாங்காமல் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் போன்ற பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் குளிக்க சென்றவர்களில் பிரான்சில் மட்டும் இதுவரை 74 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த அசாதாரண வெப்ப அலைக்கு வெப்ப குமிழ் என்று அழைக்கப்படும் வானிலை நிகழ்வே காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிகழ்வின் போது வளிமண்டலத்தில் உள்ள காற்று கீழ் நோக்கி அமிழ்கிறது. அது தரையை தொடும் போது அழுத்தப்பட்டு மேலும் சூடாகின்றது. இந்த கீழ்நோக்கிய காற்று வறண்டதாக இருப்பதால் மேகங்கள் உருவாவதை தடுக்கின்றது. இதனால் எவ்வித தடையுமின்றி நேரடியாக விழும் சூரிய ஒளி பூமியை இன்னும் கடுமையாக வெப்பமாக்குகின்றது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இத்தகைய வெப்ப அலைகள் இப்போது ஆண்டுதோறும் நிகழும் ஒன்றாக மாறிவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது.